போதி வணக்கம். நான் உங்கள் ஏரடு உதயகுமார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நேயர்களுடைய விழிப்புணர்வுக்காக பல ஜோதிட குறிப்புகள் நம்ம பதிவு செய்துக்கிட்டே வரோம். இன்றைக்கி ஒரு ஜோதிட குறிப்பு பார்ப்போமே. ஒவ்வொரு தமிழ் வருடங்களும் இருக்குது இல்லையா? நம்ம தமிழ் வருடங்கள் ஒவ்வொன்றும் பிறக்கும்போது நம்ம அதை ஒரு விழாவாகவே கொண்டாடுறோம். இந்த தமிழ் வருடங்கள் பிறக்கின்ற பொழுது ஜோதிட சாஸ்திரம் பல குறிப்புகள் நமக்கு சொல்லியிருக்கு. அந்த வருடத்தில் எந்த கிரகம் அதிபதியாக வராங்க அப்படிங்கிறதெல்லாம் ஜோதிடத்தில் பல குறிப்புகள் இருக்குது. இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா பொதுவாக மக்களுக்கு பயனுள்ளதாக அமைச்சிக்க முடியும். எப்படியெல்லாம் ஜோதிடத்தை பயன்படுத்திக்கலாம் பாருங்களேன். ஒரு தனிநபருக்கு அல்லாமல் வருடத்தினுடைய அதிபதியை கணக்கில் எடுத்து அந்த வருடம் முழுவதும் எது போன்ற பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக நம்முடைய முன்னோர்கள் ஞானிகள் எல்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க சில குறிப்புகளை. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா எதிர்மறையான பலன்கள்லேருந்து நம்ம தக்க வச்சுக்கலாங்கிறதுக்காக இந்த குறிப்புகள் எல்லாம் பேசுகிறோம். சரி, முதல் கிரகம்ன்ற சூரியன் இல்லையா? ஆன்ம கிரகம், பலம் பொருந்திய கிரகம். இதனுடைய ஒளி தான் எல்லா விஷயத்திற்கும் இயக்கமாக இருக்குது. சூரியனுடைய ஒளி தான். அப்போ முதல் கிரகமாக இந்த சூரியனுடைய ஆளுமையை பற்றி சில விஷயங்கள் நம்ம நிறைய ஜோதிட குறிப்புகளில் பேசியிருக்கோம். இந்த வருடத்தினுடைய ஏதாவது ஒரு தமிழ் வருடம் பிறக்குதுன்னா அந்த தமிழ் வருடத்தினுடைய அதிபதியாக சூரியன் இருந்தால் அந்த வருடம் எப்படி இருக்குங்கிற ஒரு குறிப்பை பேசுவோமே. சரி, சூரியனாவே நெருப்பு இல்லையா? அதனுடைய வெப்பம் பனிகாலத்தில் கூட வெப்பத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு இருக்குது. பனிகாலமாக இருந்தால் கூட நம்ம சில நாட்கள்லாம் பார்க்குறோம், பாருங்கள் எவ்வளோ பனி இருக்குது, ஆனால் வெயிலும் அடிக்குதே இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? சில காலங்கள்லாம் அப்படி இருந்திருக்கும். நீர்நிலைகள் எல்லாம் இருக்குல்ல, இதில் நீர் குறைவாக இருக்கும். தண்ணீரினுடைய அளவு, நமக்கு கிடைக்கக்கூடிய மழையினுடைய அளவெல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு வருடத்தில் ராஜா அதிபதியாக சூரியன் இருந்தார்னா அந்த வருடத்தில் நீர்நிலைகள்லாம் வெறுமனே இருக்கும், தண்ணி இல்லாமல் இருக்கும். பசுமாடுகளுக்கு சிறப்பான விஷயங்கள் அமையலை. அப்போ புதிய நோய்கள் ஏதாவது உருவாகுது, சூரியன் அதிபதியாக இருக்கக்கூடிய வருடத்தில் புதிய நோய்கள் உருவாகுதுன்னா மருத்துவம் சீக்கிரமாக பலன் கொடுக்காத மாதிரி இருக்கும். அதற்கான மருந்து சீக்கிரம் நமக்கு கிடைக்காம இருக்கும். புதிய நோய்கள்லாம் வருது இல்லையா? அப்போ உடனடியாக அதற்கான மருத்துவமும் மருந்துகளும் கிடைச்சிருதான்னா சூரியன் அதிபதியாக இருக்கக்கூடிய காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கு உடனடியாக மருத்துவம் சரியான பலன்களாக கிடைக்கிறதில்ல. புதிய மருந்துகள் நமக்கு அதற்கான நோய்க்கான மருந்துகள் கிடைக்கிறதில்ல. இதுவும் ஒரு குறிப்பில் இருக்குது. அதே போல சாதுக்கள், ஞானிகள், இவர்களுக்கும் இந்த வருடம் சூரியன் அதிபதியாக வரக்கூடிய வருடம் சிறப்பானதாக இல்லைன்னு ஒரு குறிப்பு இருக்குது. எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? வனத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள்லாம் இருக்குது இல்லையா? காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள், இதற்கு சரியான இறை கிடைக்காது அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்குது. இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் எதற்காக நம்ம இந்த ஜோதிட சாஸ்திரத்தை அறிந்தவர்கள் எல்லாம் இந்த வருடத்தினுடைய அதிபதி சூரியன் இந்த வருடம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எதிர்மறையான பலன்கள் அல்ல. எதை சார்ந்த விஷயத்தில் எல்லாம் முன்கூட்டியே நாம் கவனமாக இருந்துக்கணும். இதுபோல விஷயங்கள் நடக்குதுன்னா முன்னேற்பாடாக நம்ம எப்படிலாம் நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பசுமாடுகள், விலங்குகள் எல்லாம் எப்படியெல்லாம் தக்க வச்சுக்கலாம், நீர்நிலைகள்லாம் நமக்கு தண்ணியே இல்லாத சூழ்நிலைக்கு நம்ம எது போன்ற விஷயங்களை நம்ம மாற்று விஷயமாக உருவாக்கிக்கலாம். சாதுக்கள், ஞானிகளுக்கெல்லாம் இது சிறப்பு இல்லைன்னா எப்படியெல்லாம் அவர்களுடைய செயல்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம். வெயிலினுடைய அளவு ரொம்ப அதிகமாக இருக்குன்னா இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் தற்காத்து கொள்வதற்காக தான் இந்த ஜோதிட சாஸ்திரம் பல குறிப்புகளை ஞானிகளும் யோகிகளும் ரிஷிகளும் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் இந்த ஜோதிட சாஸ்திரம். இது நம்முடைய தற்காப்புக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கானதாக தான் இந்த ஜோதிடம். பல விஷயங்கள் இருக்கான கேட்கும்போது என்ன சொல்கிறோம்? எதிர்மறையாக ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, வெயில் பயங்கரமாக அடிக்கும்னு சொல்கிறாங்க, தண்ணியே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இது எதிர்மறையான விஷயம் அல்ல.
இதை சார்ந்த விஷயங்களிலெல்லாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் குறிப்பு. அவர்களுடைய ஞானத்தில் உருவான இந்த ஜோதிட சாஸ்திரம் அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த மனித குலத்திற்காக கொடுத்துருக்கு. இதை சரியாக பயன்படுத்திக்கிட்டா, அந்த வருடத்தினுடைய ராஜா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே இந்த உலகில் இது தனி நபருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்துணை மக்களுக்கும் இது பொருந்தக்கூடியதாக இருக்கும். அப்போது நீர்நிலைகள் அந்தந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. அதையும் நம்ம குறிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். ஒன்றுன்னா தனித்தனியாக இருக்குது. நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வருடத்தில், தமிழ் வருடத்தில் வரக்கூடிய வருடத்தினுடைய அதிபதியாக வரக்கூடியது சூரியனாக இருந்தால் இது போன்ற பலன்கள் எல்லாம் இருக்கும். இதில் எல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக சில குறிப்புகள் பேசுகிறோம். சரி, தொடர்ந்து இது போன்ற பதிவுகளில் இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசுவோம். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.